பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட 34 பேருக்கு அச்சுறுத்தல் இல்லாததால் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் தெரிவித்துள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாசுக்கு தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பை கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி காவல்துறை திரும்ப பெற்றுக் கொண்டது. ராமதாசுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு வழங்க கோரி பாமக தலைவர் ஜி.கே. மணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். திங்களன்று நீதிபதி சசிதரன் முன்னிலையில் இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு வக்கீல் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் இல்லை என்றும் அவர் பாதுகாப்பான சூழ்நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசின் பாதுகாப்பு குழு மூலம் தமிழகத்தில் விஐபிக்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த பாதுகாப்பு குறித்து பரிசீலனை செய்யப்பட்டதாகவும் பாதுகாப்பு தேவையில்லை என உறுதி செய்யப்பட்ட 34 விஐபிக்களுக்கு பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதேபோன்று 2011ஆம் ஆண்டு வரை பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வந்ததாகவும் அமைச்சர் பதவியை இழந்த பிறகு அவருக்கு பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பதிலளிக்க ராமதாஸ் தரப்பில் அவகாசம் கேட்டதால் வழக்கை செவ்வாய்க்கிழமை தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார்.